ஐயா ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, தலைவர் வந்துட்டாரு. கலெக்டர் சார், நான் நினைச்சது சரியா போச்சு. நீங்க ஒரு சாதாரண அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க நான் நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு தைரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஒரு நல்ல அதிகாரிங்கிறத மக்கள் மத்தியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லி ஆகணும். இன்னைக்கு நீங்க எங்களோட விருந்தாளி. கலெக்டர் சார், போலீஸை நாங்க ஏன் பிடிச்சு கட்டி வச்சோம்? எங்களை பிடிக்க வந்தவங்க எங்க பொண்ணுங்க மேல கை வச்சாங்க. அதனாலதான் சார், காட்டுல இருக்கிற மிருகங்களை சுதந்திரமா தெரியும் போது நாட்டுல இருக்கிற எங்களால முடியல சார். ஏழையா பிறந்த ஒரே ஒரு தப்பை தவிர வேற என்ன பாவம் சார் நாங்க செஞ்சோம்? சார், எங்களோட முழு கதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே கையில ஆயுதத்தை எடுப்பீங்க சார். சார், ஒரு பஞ்ச காலத்துல பசிச்ச வயரோட வானம் பார்த்த பூமியை விட்டுட்டு பொழப்ப தேடி எங்களை மாதிரி பல குடும்பங்கள் பல திசைகள்லயும் கிளம்பணும். அப்ப எனக்கு பால்குடி மறந்த வயசு. போக்கத்தை எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதா நினைச்சோம். எழுத படிக்க தெரியாத ஏழைங்க கிட்ட எதையோ எழுதி கை நாட்டு வாங்கினாங்க. எங்க அப்பனும் காட்டின இடத்துல எல்லாம் கை நாட்டு வச்சாரு. எங்க அப்பன் வச்ச கைரேகை எங்க பொழப்பையே மாத்தி எங்களை கொத்தடிமையாக்கிடுச்சு. அரை வயித்து கஞ்சிக்காக எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேரு கல்குவாரியில ராப்பகல்னு பார்க்காம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோம். நாங்க உழைச்ச உழைப்பெல்லாம் வாங்கின கடனோட வட்டிக்கே சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் குவாரியில பாறைக்கு வெடி வைக்க போன எங்க அப்ப கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகுதான் எங்களுக்கே தெரிஞ்சது அவன் எங்களுக்கு கொடுத்தது கூலி இல்ல, கடன். அந்த கடனுக்கு வட்டி தான் எங்க உழைப்புன்னு தெரிஞ்சது. எங்க அப்பம் பட்ட கடன் அடைக்கிறதுக்காக எங்க ஆத்தா கை நாட்டு வச்சா. கடன் அடைச்சு எங்களை மீட்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட. ஆனா கடன் அடையறதுக்கு முன்னாடியே அவ ஆயுசு முடிஞ்சு போச்சு. அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்காக அடுத்து நான் கை நாட்டு வச்சேன். காலம்தான் கழிஞ்சதே தவிர கடன் அடைஞ்ச பாடல. வருஷ கணக்கில் கல்லு உடைச்சோம், ஆனா பிரயோஜனம் இல்லை. எங்க அப்பன் கை நாட்டு வச்ச அந்த பழைய பத்திரத்தை காட்டியே எங்களை பயமுறுத்தினாங்க. அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கானே வெடிமுத்து, அவனோட மகன் அயோக்கிய ராஸ்கல் அவன் அங்க வந்தான். அவனை பிடிக்கடா. அதுக்கப்புறம் நானும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல கொத்தடிமைகளும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போய் மாட்டி இருக்கிற மத்தவங்களையும் மீட்டுலான்னு ஒரு திட்டம் போட்டோம்.
அதுக்கான நேரம் வந்த அன்னைக்கு ஒரு நாள் நாங்கெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நியாயம் கேட்டு போன எங்களை போலீஸ்காரங்க கொலைகாரங்கன்னு சொல்லி அடிச்சாங்க சார். அது மட்டும் இல்ல, போலீஸ் நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு எங்களை கலவரக்காரங்கன்னு முத்திர குத்தினாரு அன்னைக்கு இருந்த கலெக்டர். கடைசியா எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கும் எங்க மக்களை மீட்டதுக்கும் ஆயுதம் எடுக்க வேண்டியதா போச்சு. அன்னையில இருந்து அநியாயத்துக்கு துணை போற எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, நாங்க சுட்டுத்தள்ள ஆரம்பிச்சோம். அதிகாரிகளை வெட்டுறதுனாலையும் முதலாளிகள் மேல வெடிகுண்டு வீசுறதுனாலையும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க ஆயுதங்களை நீங்க கீழே போட்டா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். சார், எங்க போராட்டமே சுதந்திரத்துக்காகத்தான். அந்த சுதந்திரத்தை யார் எப்படி வாங்கி கொடுத்தாலும் எங்க ஆயுதத்தை நாங்க கீழே போட தயாரா இருக்கோம். முதல்ல கொத்தடிமையா இருக்க எங்க மக்களை நீங்க மீட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க ஆயுதங்களை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம். எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் புரியும். பாரப்பட்டையில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. வேலைக்கு எடுக்கலாங்களா? வழக்கம் போல பாண்ட் பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க. சரிங்க. எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார். அனுபவிச்சாதான் தெரியும். என்ன சார் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு பாண்ட் எழுதி வாங்குறீங்களே? டேய், உனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமா? உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டது? எனக்கு கூட எழுத படிக்க தெரியுங்க. இவர் நல்லா கையெழுத்து போடுவாரு, நான் நல்லா சீல் வைப்பேங்க. என்னது சீல் வைப்பையா? டேய், இவன் அதிகமா பேசுறான், வெளியே தள்ளுறான். எனக்கும் கையெழுத்து போட தெரியும்னு சொன்னான். அவன் ஏதோ உளறாங்க. நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஹலோ, என்னது? அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சுட்டாங்க? ஆமாங்க. அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவும் சுத்த விவரங்கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போறேன்னு உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய், நானெல்லாம் ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துரு போட்டுருக்க. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காது, சீலும் சும்மா இருந்திருக்க, கொண்டு போய் வச்சிருப்பா. அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன். ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போடாத. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டு இருப்பான். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. என்ன மிஸ்டர் ராஜாராம், போன வருஷம் நீங்க கலெக்டரா இருந்த சத்தியமூர்த்தி மாவட்டத்துல தமிழ்ச்செல்வன் கொத்தடிமைகளை விடுவிச்சிருக்காராமே? மேடம், நான் கலெக்டரா இருந்தப்போ அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா மந்திரி உலகநாதன் குவாரிங்கிறதுனால நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப தமிழ்ச்செல்வன் கை வச்சிருக்காரு. என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும்? சார், அந்த குவாரி ஓனர் பெரிய விஐபி. இதுல நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது யாருங்க அவ்வளவு பெரிய விஐபி? உங்களுக்கு வேண்டியவங்களா? ஐயோ, எனக்கு வேண்டியவர் இல்ல சார். லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட சம்பந்தி வெடிமுத்து எம்எல்ஏவோட குவாரி. ஓஹோ,
எம்எல்ஏ மந்திரி எல்லாம் மக்களை கொத்தடிமையா நடத்தலாம்னு எனக்கே தெரியாத ஏதோ ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஐபிஎஸ் வேற. சார், அது மிஸ்டர் சாகர், இந்திய அரசியல் சட்டப்படி மக்களை கொத்தடிமையா நடத்துறது மாபெரும் குற்றம். அதை நடத்துறவன் எந்த மந்திரியா இருந்தா எந்த மகேசன் இருந்தாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சார் 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 சார், நீங்க ரொம்ப துணிச்சலான ஆள் சார். அந்த குவாரி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சார் ப்ளீஸ். எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஆளுக்கோங்க. கலெக்டர் சார், ரொம்ப துணிச்சலா இந்த காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த விஷயத்தை துணிஞ்சு எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார்? ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம். சார், லேபர் மினிஸ்டர் உலகநாதன் கொத்தடிமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார். எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கா? இல்ல சார், அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார்.